திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி என்னும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமந்திர விரிவுரையிலே இன்றைய தினம் சுவாமிகள் இரண்டாம் தந்திரத்திலே அருளி செய்த தக்கன் வேள்வி என்பது பற்றிய சில பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. பதிவலி வீரட்டம் 8 என்கிற பகுதியிலே சிவபெருமான் செய்த 8 வீரச் செயல்களாக குறிப்பிட்ட அந்த பகுதியிலே திருப்பரியலூர் என்கிற திருத்தலத்திலே தக்கன் சிவனை நிந்தை செய்த வேள்வியினாலே அடைந்த இழி நிலையை விரித்து பேசி அந்த திருப்பரியலூர் அட்ட வீரட்டான தலங்களிலே ஒரு தலமாக விளங்கிய செய்தியை நாம் முன்னமே பார்த்தோம். நாயனார் அதை பதிவலி வீரட்டம் என்கிற பகுதியில் சொன்னாலும் கூட அதை தனியாக எடுத்து ஒரு 9 மந்திரங்களினாலே அந்த பகுதியை விரிக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த தக்கன் வேள்வி என்ற பகுதியை நம்முடைய திருமுறைகளிலே நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் எல்லாம் பறக்க அவற்றை பயன்படுத்தி இருக்கிற அந்த நிலையை காணலாம். உந்தீபர என்று திருவுந்தியாரிலே நம்முடைய மணிவாசக பெருமான் அருளி செய்கிற பொழுது கூட இந்த தக்கன் வேள்வியிலே நிகழ்ந்த நிகழ்வுகளை தெளிவாக பேசுறார். சாடிய வேள்வி சரிந்திட தேவர் ஓடிட, அந்த வேள்வியானது சரிந்து போக தேவர்கள் எல்லாம் ஓடியவா பாடி உந்தீபர. உருத்திராபதியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் மிக அற்புதமாக அந்த பகுதியை நமக்கு திருவுந்தியாரில் எடுத்து சொல்லுகிறார் மணிவாசக பெருமான். அதில் சிவனை முன்னிறுத்தாமல் திருமாலையே முதற்கடவுளாக வைத்து அந்த வேள்வியை செய்தான் தக்ஷன். அப்படி செய்த அந்த வேள்வியிலே எல்லா தேவர்களும் கலந்து கொண்டார்கள். அப்படி எல்லா தேவர்களும் கலந்து கொண்ட அந்த வேள்வியை அகோர வீரபத்திரரை சுவாமி அங்க அனுப்புகிறார். தந்தை பிரான் வெகுண்டான் தக்கன் வேள்வியை வெந்தழல் ஊடே புறப்பட விண்ணவர் முந்தை பூசையை முடியார் முறைகட்டு சிந்தினர் அன்னம் அண்ணல் சினம் செய்ததாலே. சிந்தினர் அன்னம் அண்ணல் சினம் செய்ததாலே. அண்ணலாகிய கூடிய சிவபெருமான் சினம் செய்ததினாலே இவர்கள் சிந்தினார்கள், தண்டனை அனுபவித்தார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொல்றார். இந்த முறைப்படி செய்யாமல் முறை கட்டு சிந்தினர். வேள்வியை செய்கிற பொழுது முறையாக செய்ய வேண்டும். முதற்கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அவிர்வாகம் தந்து இந்த வேள்வியை செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் திருமாலை அழைத்து திருமாலுக்கே முதல் அவிர்வாகத்தை தந்து வேள்வியை செய்தான். சிவனை அவமானம் பண்ண வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திலேயே தக்ஷன். அதை இங்கே சொல்லுகிறார். சிவனை நிந்தை செய்கின்றவர்கள் புறச்சமயத்தார் என்று சொல்லப்படுகிற சமணர்கள், பௌத்தர்கள் என்று சொல்லப்பெறுகிறவர்கள் மட்டுமல்ல, இங்க நம்ம பக்கம் இருக்கிறாங்க அவனை சிவனை ஏசுவதற்கு. அப்படி சிவனை படித்து உரைக்கின்றவர்கள் தாருகாவனத்து முனிவர்கள், தக்ஷன் போன்றவர்கள் எல்லாம் சிவனின் பெருமை அறியாமல் பேசியவர்கள். இப்ப கூட நாம 3 கடவுளர்கள்ல திருமால் காக்கின்றவர், பிரம்மா படைக்கின்றவர், உருத்திரன் என்று சொல்லப்படுகிற சிவன் அழிக்கின்றவர் சமமா வச்சு பேசிட்டு இருக்கிறோம். அப்படிதான் நாம பேசுறோம். அவ்வாறு மூவரிலே ஒருவனாக கருதக்கூடாது சிவனை.
கருதுனா சிவனுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அவர் ஒன்றும் அதனால என்னையே நீ முதல்ல நினைக்கல என்பதனால அவர் கோச்சுக்க போறதில்லை. தக்ஷன் பல தவறுகளை செய்தான் அந்த வேள்வியில. அந்த தவறுகளை கண்டிக்க வேண்டியது சிவத்தினுடைய கடமை. தக்ஷனுக்கு மிக அதிகமாக இருந்தது ஆணவம். ஆணவம் என்பது சிவத்தை நெருங்குவதற்கு தடை, சிவானந்தம் அனுபவிப்பதற்கு தடை. ஆணவம். நாம ஆனந்தம் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம். அறிவினால் பெற வேண்டிய ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம். அறிவுடையவர்களாக இருக்கிற நாம் சமயத்தில் அறிவு தெளிவு பெறாதவர்களாக இருக்கிறோம். என்ன காரணம்? நம்ம அறிவு எப்பொழுதும் ஒன்று போலவா இருக்கிறது? அது ஒன்று போல இல்லை. காலையில எடுத்து அலுவலகம் கிளம்புகிற பொழுது சாவியை எடுத்து பத்திரமா பீரோ சாவியை இங்கதான் வைக்கணும் அப்படின்னு வச்சுட்டு போறோம். நாம தானே வச்சோம். நாமே பத்திரமா இருக்கணும், இதை எடுக்கணும், தேவைக்கு கிடைக்கணும்னு வச்சுட்டு போறோம். அலுவலகம் போயிட்டு அலுவலகத்தில் எல்லா வேலையும் முடிச்சு திரும்பி சாயந்தரம் பார்த்தா நாம எங்க சாவி வச்சோன்னு மறந்து போகுது. தேடுறோம் இங்கதானே வச்சேங்கிறோம். வச்சது நாம தானே. ஏன் அறிவு அப்ப தெளிவாகல? அது அந்த அறிவு ஏன் முன்ன வைப்பதற்கு உதவி செய்த அந்த அறிவு எங்கே வைத்தாய் என்பதை எடுத்து சொல்வதற்கு உதவி செய்யல. அதே அறிவு தானே புதுசா அறிவு வருது. இந்த அறிவிலே அவ்வப்பொழுது இந்த மறைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த அறிவின் மறைப்பை தெளிவுபடுத்துவதுதான் கலைன்னு பேரு. அந்த கலையைத்தான் நமக்கு கொடுக்கிறார் சுவாமி. கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன், இந்த 7 தத்துவங்கள் சொல்றோமே, அது வேற ஒண்ணும் இல்லை. அறிவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மறைப்பை கொஞ்சம் அப்படி அகற்றுவதற்காக. அப்ப இந்த நாம தானே வச்சோம், எங்க வச்சோம்னு தெரியலையே என்று நாம சிந்திக்கிறோம். நம்முடைய அறிவை நாம தொலாபுரம் போட்டு நமக்கு கிடைக்கல. அப்போ உட்காந்துடுறோம். எங்க வச்சோமோ தெரியல, என்னவோ காணா போச்சு, எங்க போச்சுன்னு தெரியல, போ தொலையுது அப்படின்னு உட்கார்றோம். அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நினைவுக்கு வருது டக்குன்னு, ஓ இங்க வச்சோம்ல நம்ம அப்படின்னு. அங்க போய் பார்த்தா கரெக்டா இருக்கும். அதை எடுத்து நாம தரங்க. முன்னே அந்த இடத்தை காட்டாமல் இருந்த அறிவு இப்பொழுது காட்டுகிறது. ஏன்? ஒரே அறிவு தானே. முதலிலே வைத்தது, பிறகு மறைத்தது, பிறகு காட்டியது. இப்படி ஒரே அறிவு பல்வேறு நிலைகளிலே இருப்பதிலிருந்து இந்த அறிவின் தன்மை எப்பொழுதும் ஒன்று போல இருப்பதில்லை என்பது தெளிவாகிறது. இந்த அறிவின் தன்மை ஏன் எப்பொழுதும் ஒன்று போல இல்லை என்று பார்க்கிற பொழுது இந்த அறிவு ஒரு இருளுக்குள்ளே சிக்கி இருக்கிற அந்த தன்மையை உணர்கிறோம். அதுதான் சித்தாந்தம் சொல்லுகிறது. அறிவு தெளிவு பெறுகிறவனுக்கு ஆனந்தம் உண்டு. நமக்கு ஒரு செயலை செய்கிற பொழுது அறிவு தெளிவாக இருக்குமானால் நாம் எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும். நாம ஒரு செயலை செய்கிற பொழுது நம்முடைய அறிவு தெளிவில்லாமல் இருக்குமானால் நாம் எடுக்கிற முடிவு பின்னால தெரிஞ்சுக்குவோம், தப்பா எடுத்த முடிவுன்னு. அப்ப தெரியாது. அவசரப்பட்ட சார், அப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி இருந்திருக்கலாம். அப்ப தெளிவா தெரிகிற மாதிரி இருந்தது அது. ஆனால் அறிவு தெளிவு இல்லாத பொழுது எடுக்கிற முடிவுகள் தவறான முடிவுகளாகவும், அதனால முடிவு எங்கே எடுக்கப்பட வேண்டும் என்றால் அறிவு தெளிவாக இருக்குமானால் அந்த அறிவுக்கு பேரு சித்தம்னு பேரு. அறிவு தெளிவா இருந்தா அதுக்கு என்ன பேரு? சித்தம்னு பேரு. அது தெளிவில்லாமல் இருக்கிற பொழுதுதான் அதுக்கு வேற வேற பேரு. புத்தி, அறிவு, இப்படி பல பேர் அதுக்கு. அது எடுக்கிறப்ப தெளிவா இருந்ததுன்னு வச்சுங்க, அதுக்கு பேர் என்ன? சித்தம். அந்த சித்தத்தில் எடுத்த தெளிவான முடிவு சிவன் தான் முழுமுதற் பொருள். சித்தத்தை சிவன்பாலே
வைத்தார்க்கும் அடியேன். ரொம்ப தெளிவு உங்களுக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கு சித்தத்தை வச்சிருக்கிறாங்க, நம்ம மனசை வச்சிருப்போம். நாம மனசை வச்சதுனால என்ன ஆகும்? கொஞ்ச நாளை மனசை அங்க வைப்போம், கொஞ்ச நாளை மனசை இங்க வைப்போம், கொஞ்ச நாளை மனசை இங்க வைப்போம். சித்தம் என்பது மனதினுடைய அறிவு தெளிவு, அந்த தெளிந்த நிலை. இந்த தெளிவு எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், அறிவுக்கு எப்பொழுது தெளிவு வருகிறது என்று சொன்னால், அறிவு தன்னுடைய தன்முனைப்பை இழக்கிற பொழுது தெளிவு வருகிறது. தன்னுடைய தன்முனைப்பை இழக்கணும், என்னால எல்லாம் முடியும், நான் தான் எல்லாம் செய்யறேன் என்கிற பொழுது அந்த அறிவு தன்முனைப்பை இழக்கிற பொழுது அது சித்தமாகிறது. தன்முனைப்போடு இருக்கிற பொழுது அது தெளிவு பெறாமல் இருக்கிறது. தான் இருந்தா குழப்பம் இருக்கும், தான் இல்லைன்னா எப்படி இருக்கும்? தெளிவா இருக்கும். குழம்புல தான் இருக்கும், ரசத்துல தான் இருக்காது. குழம்புல தானே தான் தான் இருக்கும், ரசத்தில் அது இருக்காது, தெளிவா இருக்கும் ரசம். தான் இருந்தா குழம்பு, தான் இருந்தோம்னா குழம்பிட்டே இருப்போம். தான்கிறது இல்லைன்னா நான் தான்கும் சொல்லிரண்டும் கெட்டால் என்று யாவர்க்கும் தோன்றாது சத்தியம்னார் அருணகிரிநாதர். அப்ப இந்த அறிவினுடைய அந்த தெளிவு இருக்கிற பொழுது நமக்கு ஆனந்தம் அனுபவிப்பதற்கு அது தகுதியுடையதா இருக்கு. ஏன்னா நம்ம இறைவன்ட்ட ஒவ்வொருத்தரையும், அதனாலதான் அறிவார் சிவம்னார். அறிவும் சிவமும் இரண்டன்று. எப்படி அன்பும் சிவமும் இரண்டன்றுங்கிற மாதிரி அறிவும் சிவமும் இரண்டன்று. அறிவு மயமானது சிவம். இந்த அறிவுமயமாக இருக்கக்கூடிய அந்த சிவம் நிர்மலமாக ஒரு மலக்கலப்பு இல்லாமல் இருக்கிறது. நமக்கு அந்த மலக்கலப்பு. தக்ஷனுக்கு நிறைய படிச்சிருக்கிறான். ரொம்ப பேர் நினைச்சாங்க அறிவுல எப்ப தெளிவு வரும்னா நிரம்ப படிச்சா அறிவுல தெளிவு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. நிரம்ப படிச்சா தெளிவு வந்ததுன்னா கற்றாரை யான் வேண்டேன்ட்டாரு. என்ன கற்ற பிறகு தெளிவு பெற்றவரையே யான் வேண்டுகிறேன், வெறும் கற்றாரை யாம் வேண்டுவதில்லை. கற்றதினால் ஆய பயன் என் வால் அறிவன். வால்னா தெளிவு பெற்ற அறிவு. தெளிவு, அறிவுல தெளிவு ஏற்படவில்லை என்று சொன்னால் ஏகப்பட்ட நூல்களை, எல்லா நூல்களையும் கற்றுக்கொண்டுதான் இருந்தாங்க நால்வர். ஜனகாதி முனிவர்கள் சிவனிட பூமி சொன்னாங்க, சுவாமி நாங்க எல்லாத்தையும் படிச்சிட்டோம், நாங்கள் கற்காத வேதம் இல்லை, ஆகமம் இல்லை, உபநிடதங்கள் இல்லை, நூல்கள் இல்லை, எல்லாம் படிச்சிட்டோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? குழப்பம்தான் மிஞ்சிச்சுன்னாங்க. எங்களுக்கு தெளிவுபடுத்த வேணும் சாமி நாங்க அதுதான் கேட்டாங்க. அவங்க வேற ஒண்ணும் இல்லை. எத்தனையோ நூல்கள் கற்றோம், ஆனால் தெளிவு பிறக்கவில்லை, எங்களுக்கு தெளிவு வேணும். எதற்கு சிவபூஜை செய்கிறோம்? கத்துக்கிறதுக்கா? எதற்கு சிவபூஜை செய்து கொள்ளுகிறோம்? தெளிவு பெறுவதற்கு. இந்த அறிவு தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக சிவபூஜை செய்கிறோம். சிவபூஜையினுடைய உண்மையான நோக்கம் என்ன என்று கேட்டால், நம்முடைய அறிவு தெளிவு பெறுவதற்கும், தெளிவு பெற்ற அறிவு எது உண்மை என்று காட்டுவதற்கும் தான். அறிவு தெளிவு பெற்றால் எது உண்மை நல்லது தெளிவா தெரியும். அப்ப சிவபூஜை என்ன செய்கிறது? அறிவை தெளிவு செய்கிறது. இந்த தெளிவு பெற்ற அறிவினாலே ஆனந்தமே உண்டு. தக்கனுடைய வரலாறு இதைத்தான் காட்டுகிறது. சிவபெருமான் முழுமுதற் பொருள், சரி, அவரே தனக்கு மாப்பிள்ளையா வரணும்னு நினைச்சான், சரி, அதுக்காக உமை தனக்கு மகளாக வரணும்னு நினைச்சா, சரி, உமை தனக்கு மகளாக வந்த உடனேயே என்ன எண்ணுகிறான்?
நம்ம பொண்ணை கட்டினார், இனிமே நாம சொல்றது கேட்டாகணும் அப்படின்னு நினைக்கிறான். வந்து பொண்ணை கட்டிட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். அன்புமயமா இருந்தா அகப்படுவார். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலைய. திருமணம் நிச்சயம் செய்த பிறகு முறையா போய் மாப்பிள்ளை அழைக்கணும், தானா வரட்டுமே என்று எண்ணினான். ராத்திரியோட ராத்திரியா வந்து தூக்கிட்டு போயிட்டார் அம்மா. அவரு ஊரெல்லாம் போய் சொல்றான், இந்த சிவன் பண்ணது சரியா? என் மகளை எனக்கு தெரியாம கடத்திக்கிட்டு போயிட்டான் என்று சினந்தான். இதற்கெல்லாம் மேல சந்திரனை ஒவ்வொரு கலையாக தேய்ந்து போகும்படி சபித்தான். அவன் சிவபெருமான் திருவடியில் போய் விழுந்தவன அவன் எடுத்து உச்சியில் வச்சுக்கிட்டார். அவர் நண்பர்கள் 3 விதம், பகைவர்கள் 3 விதம். நண்பர்கள் 3 விதம். எனக்கு நண்பர், என் நண்பருக்கு நண்பர், அவரு நண்பர் தானே, எனக்கு நண்பர், என் நண்பருக்கு நண்பர், அப்போ அவரு எனக்கு நண்பர். என் பகைவனுக்கு பகைவன், அவன் எனக்கு நண்பன் இல்லையா? இப்ப நண்பர்கள் இந்த மாதிரி 3 வகை, பகைவர்களும் 3 வகை. எனக்கு பகைவன், என் பகைவனுக்கு நண்பன், அவனும் எனக்கு பகைவன் தான். என் நண்பனுக்கு பகைவன், அதான் 3வது. என் நண்பனுக்கு பகைவனா இருக்கிறவனும் எனக்கு பகைவன் தான், என் பகைவனுக்கு நண்பனா இருக்கிறவனும் எனக்கு பகைவன் தான். எனக்கு இப்படி நண்பர்களும் 3 வகை, பகைவர்களும் 3 வகை. இவர் பகைவனுக்கு நண்பனா இருந்தாராம் யாரு? சிவபெருமான். இவனுக்கு பகைவன் சந்திரன், சந்திரனுக்கு நண்பராக விளங்கினார் சிவபெருமான். அதனால நீ எனக்கு பகைவன் தான். இந்த மாதிரியான காரணங்களினாலே சிவனை வழிபட்டுத்தான் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்பது இல்லை. எதை எதையெல்லாம் பெற வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அதையெல்லாம் வேள்விகள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்கிற கொள்கை ரொம்ப காலமாகவே இருந்து வந்திருக்கிறது. உங்களுக்கு செல்வம் வேண்டுமா, அதுக்கு ஒரு வேள்வி இருக்கிறது. உங்களுடைய பகைவரை தண்டிக்கணுமா, அதுக்கு ஒரு வேள்வி இருக்கு. உங்களுக்கு வீடு வேணுமா, அதுக்கு ஒரு வேள்வி இருக்கு. இப்படி பல்வேறு விதமான வேள்விகளை செய்து தம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இதுக்கு சிவபெருமான் தேவையில்லை என்று எண்ணிய கூட்டம் உண்டு. அதுல ஒருத்தன் தான் தக்ஷன். ஆனா சிவனுடைய அந்த நுட்பத்தை அவர்கள் உணராமல் போகிறார்கள். இப்ப நான் சொன்ன மாதிரி, இப்ப செல்வம் வேணுமா, வேள்வி செய்துக்கோ. பகைவன் தண்டிக்கணுமா, வேள்வி செய். அது அந்த காலம். இப்ப கூட அப்படித்தானே. செல்வம் வேணுமா, இந்த படிப்பு படிச்சுக்க. பகைவனை முடிக்கணுமா, அந்த தாதாவை போய் பாரு. முடிஞ்சு போச்சே. அப்படித்தானே அந்த காலத்துல. இறைவனை நம்புவது, இறைவன் தான் ஒருவன், முழுமுதற் பொருளாக இருக்கிற ஒருவன் தான் எல்லாவற்றிற்கும் மூலமாக விளங்குகிறவன். அவன் ஒருவனுக்கு நாம பயப்படணுங்கிற எண்ணம் மனசுல இல்லாம எல்லாவற்றையும் நாமே முடித்துக் கொள்ளலாம், அப்படித்தானே எண்ணுகிறோம். ஆனா ஒரு நுட்பம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொருளை பெறுவது என்பது போகம். ஒரு பொருளை பெறுவது என்பது போகம். அந்த பொருளை பெறுவது போகம் என்று சொன்னால், அந்த போகத்தை அந்த ஆன்மா துய்ப்பதற்கு, பெற்ற போகத்தை துய்ப்பதற்கு அதுக்கு தேவைப்படுவது யோகம்.
போகத்தை யார் வேண்டுமானாலும் வழங்கலாம். ஆனால் யோகத்தை தருவது சிவம் ஒன்றுதான். என்னன்னு கேட்ட, ஒரு பொருளை நாம பெற்றுவிடலாம். ஆனால் பெற்றுக்கொண்ட அந்த பொருளை அனுபவிப்பது என்றது இருக்கு பாருங்க, அதுதான் யோகம். பெறுவது போகம், அனுபவிப்பது யோகம். பெற்றுக்கொண்டு விடலாம், ஆனால் அதை துய்ப்பதுன்னு ஒரு செய்தி இருக்கு பாருங்க, அதை அனுபவிப்பதுன்னு ஒரு செய்தி இருக்கு பாருங்க. அது சிவன் ஒருவனால்தான் முடியும். என்ன காரணம்னு புரிஞ்சுக்கணும். ஒன்றை பெறுகிறோம், பெற்றுக்கொண்ட அந்த பொருள் நமக்கு பயன்பட்டு விடும்னு நாம் நினைக்கிறோம், நமக்கு அது பயன்படும் என்று எண்ணுகிறோம். ஆனால் அது யாருக்கு பயன்பட வேண்டும் என்று அந்த பரம்பொருள் சித்திக்குதோ அவங்களுக்கு தான் அது பயன்படும் இல்லையா? நான் வாங்கி வச்சிருப்பேன், சரி எனக்கு ஏதாவது யூஸ் ஆகும் இருக்கட்டும், பயன்படும், தேடி பிடிச்சி ஆயிடுந்திருப்பேன். உதாரணம் ஒன்று சொல்றேனே, நான் ஒரு சட்டை ஒன்று வாங்கினேன். அந்த சட்டை நான் ஒரு சமயம் பாம்பே போகும்போது பார்த்துருக்கேன் சட்டையை. ரொம்ப நாளாக எனக்கு அது ஒரு குறிக்கோள், அந்த சட்டை ஒன்று வாங்கணும் அப்படின்னு. ஏன்னா அது ஃபைபர் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் என்ன பண்ணேன், சரி விட்டு ஒரு நாள் அப்படி எதேச்சியா போகிறேன், விட்கோவில் நம்ம டி நகர் பக்கம் உள்ள போனேன். அந்த ஃபைபர் அப்படியே அதே ஷர்ட்டு இருக்கு. ரொம்ப எவ்வளோ வரலன்னா 1800 சரி ஒரு ஷர்ட் அப்படின்னு வாங்கிட்டு, எப்போவோ பாம்பேல பார்த்தோம், எத்தனை நாள் கழிச்சு கிடைக்குதப்பா அப்படின்னு நினைச்சு அந்த சட்டையை எடுத்து பீரோவில் பத்திரமா வச்சுட்டு, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், என்னுடைய தம்பி பையன் கல்யாணம், அதுக்கு போட்டுக்கலாம், ஏதாவது ஒரு அக்கேஷனில் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை எடுத்து வச்சிருந்தேன். சரி அன்னைக்கு கல்யாணத்து அன்னைக்கு போலான்ட்டு பீரோவை திறந்து மேலேயும் கீழே தேர்ற சட்டையை காணும். என்னடா அது சட்டையை எங்கிட்ட வாங்கி வச்சிருந்தா காணுமே, மேலே தேர்றேன் கீழே தேர்றேன். அப்புறமா என் மனைவி கூப்பிட்டு கேட்டேன், என்ன ஒரு சட்டை வாங்கி வச்சிருந்தேன் புது சட்டை, அது காணுமே. இது விட்கோன் போட்டிருந்தது அதுவா? ஆமா, அதுதான் உங்க பையன் நேத்து திறந்து பார்த்தான், புது சட்டை ஒண்ணு இருக்கான்னு பார்த்தான், அது இருந்தது, அவன் எடுத்து போட்டு நேத்தே போயிட்டானே அப்படின்னு. ஓஹோ, அதை போடுறதுக்கு அவனுக்கு தான் எழுதியிருக்கு. நான் மெனக்கெட்டு அவன் ஏதோ ஒரு சட்டை புது சட்டை நினைச்சு போட்டு போயிட்டான். ஒரு சின்ன சமாச்சாரம் சொல்ற, ஒருத்தர் எதையாவது ஒன்று சாப்பிடணும்னு வாங்கி வச்சிருப்போம், அது சாப்பிடலான்னு ஆரம்பிக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரர் வந்துடுவார். என்ன சார் இப்படி பண்றான் இந்த பின் லேடன், ரொம்ப தேவையா பின் லேடன் பண்ற செய்தி, சாப்பிட்டு முடிச்சு வரக்கூடாதா இந்த ஆளு அப்படின்னு. என்ன சார் இன்னும் வாங்கி வச்சிருக்கீங்க இவ்வளவு இருக்கு? நான் ரொம்ப நாளா நினைச்சேன் சார், இந்த ஒன்று வாங்கி சாப்பிடணுன்ட்டு. இந்த நீயே சாப்பிட்றியா? நாம அனுபவிக்கிறதுக்காகன்னு நினைத்த பொருள்கள் நமக்குத்தான் எது எந்த பொருளை யார் அனுபவிக்க வேண்டும் என்று ஊட்டுகின்றவன் சிவபெருமான், வினையை ஊட்டுகின்றவன் சிவபெருமான். அதனால தான் அவன் ஆன்மாக்களோடு உடனாக இருக்கிறான். எல்லா வினை பயன்களையும் ஊட்டுகிறவன் சிவம். ஒன்றாக இருக்கிற பொழுது நிலைத்தல், வேறாக இருக்கிற பொழுது அறிவித்தல், உடனாக இருக்கிற பொழுது செலுத்துதல் அல்லது வினைப்பயனை ஊட்டுவித்தல். எல்லா வினைப்பயனையும் ஊட்டுவிக்கிறவர் அவர்தான். அதனால போகம் எத்தனை வேணாலும் பெறலாம், ஆனால் அதை அனுபவிக்கின்ற யோகத்தை தருகிறது சிவன் தான். யார்கிட்ட வேணா போய் கேட்டு வாங்கிட்டு வரலாம் போகம், ஆனா சிவபெருமான் சாங்ஷன் பண்ணலன்னா அதை அனுபவிக்க முடியாது. அந்த தெளிவு இல்லை தக்ஷனுக்கு. எதை வேணாலும் பெறலாம் நினைச்சா பெறலாம், பெறுவதை அனுபவிக்க முடியுமா? அம்பாள் மகளாக வர வேண்டும் என்று நினைத்தான், பெற்றான், அதனால பயனடைந்தானா?
அம்பாள் சொன்னா எனக்கு தக்ஷன்கிற பேரே இருக்கக்கூடாது, எனக்கு தாட்சாயினிங்கிற பேரே இருக்கக்கூடாது, அவன் பேர் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு, அதனால நான் இன்னொரு தடவை பிறந்து நான் பார்வதின்னு என் பேரை மாத்திட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க. அடுத்த அவதாரமாக பார்வதி அவதாரம் வந்தது. அவன் தாட்சாயினின்னு என்னை கூப்பிடும் பொழுதெல்லாம் அவன் பேர் ஞாபகத்துக்கு வருது, எனக்கு வேண்டாம். எனக்கு மகளாக பெற்றும் கூட அந்த பேற்றை அனுபவிக்க முடியாமல் போச்சு. பரம்பொருளாக இருக்கக்கூடிய பெருமாட்டியை தன்னுடைய மகளாக பெற்றவன் எவ்வளவு பெரிய போகத்தை அனுபவிச்சிருக்கணும் இல்லையா? நான் படிச்ச வேடிக்கையா, பார்க்கடலை கடைந்தார்கள். பார்க்கடலை கடைகிற பொழுது என்ன வந்தது? நஞ்சு வந்தது. நஞ்சு வந்த உடனே அங்க போய் சிவபெருமான் அதை கொடுத்தார்கள்னு தெரியும். அடுத்தது அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்க்கடல்ல இருந்து நிரம்ப சீதனங்கள்லாம் வந்தது, கற்பகத்தரு, காமதேனு, சித்தா, அது போல தீய பொருள்களும் வந்தது. ரெண்டு கலந்துதான் வந்தது. நஞ்சு வந்த பிறகு எப்படி அமிர்தம் வந்ததோ அது போல பொருள்கள் வருகிற பொழுது மாறி மாறி வந்தது. ஸ்ரீதேவி வந்தாள், உடனே மூதேவி வந்தா, அதுல இருந்தான் அவங்க அக்கா. ஸ்ரீதேவி வந்தா முதல்ல, அப்புறம் மூதேவி வந்தா. ஸ்ரீதேவி வந்த உடனே திருமால் சொன்னார், நான் ரொம்ப நாளா பேச்சுலரா இருக்கேன் அப்படின்ட்டு அவர் தலையில கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூட்டு போனார். ஆனா அங்க இருக்கிறவர்கள் ஒப்புக்கொள்ளல. அக்காவை கல்யாணம் பண்ணாம தங்கச்சியை கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே ஒருத்தர் ஒரு இடத்துல சொல்லும் போது ஒருத்தர் கேட்டார், முதல்ல தானே சீதேவி வந்தான்னு சொன்னீங்க, அப்புறம் தானே மூதேவி வந்தான்னீங்க, அப்ப சீதேவி தானே அக்கா, அப்புறம் வந்து மூதேவி தானே தங்கச்சி, நீங்க மாற்றி சொல்றீங்களேன்னு கேட்டாங்க ஒருத்தர். நீங்க கேட்பீங்கன்னு நினைச்சேன். சார் சொன்னா தப்பாவா சொல்ல போறாரு? ரெட்டை குழந்தை பிறக்கிற பொழுது முதல்ல பிறக்கிற குழந்தை மூத்தது, அடுத்தது பிறக்கிற குழந்தை இளையது நாம சொல்றோம். மெடிக்கல் சயின்ஸ் பிரகாரம் முதல்ல பிறக்கிற குழந்தை தான் இளையது, அடுத்து பிறக்கிற குழந்தை தான் மூத்தது. நீங்க வேணா டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க. முதல்ல அந்த கருவுல உற்பத்தி ஆகிற முதல் குழந்தை அடுத்தது உற்பத்தி ஆகிற குழந்தை, அடுத்தது உற்பத்தி ஆகிற குழந்தை தான் முதல்ல ஜனிக்க வெளியில. ஆனா அதுதான் இலசு. முன்னால இருக்கிற குழந்தை லேட்டா பின்னால வரும், அதுதான் சீனியர் பார்க்க போனா. ஆனா உலக நடப்புல என்ன சொல்லிடுறோம், இதுதான் சீனியர், அது ஜூனியர் வரும் இல்லைங்களா? ஆனா அங்க சரியா வந்துருச்சு கரெக்டா. முன்னால சீதேவி வந்து பின்னால மூதேவி வந்தாலும் மூதேவி தான் சீனியர், பின்னால வந்தாலும். அப்ப அவளுக்கு திருமணம் பண்ணது ஒருத்தருமே வரமாட்டேன். ஏன்னா அவ வந்து துரதிருஷ்டத்தினுடைய துன்பங்களினுடைய வடிவம் இல்லையா, அவளே ஒருத்தருமே வரமாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு முனிவர் சொன்னார், நான் வேணா பண்ணிக்கிறேன், திருமணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. சரின்னு அவர் திருமணம் பண்ணதுனால திருமாலுக்கு ரொம்ப சந்தோஷம், லைன் கிளியர் அப்படின்னுட்டு இவர் திருமணம் பண்ணிட்டார். அவரை அழைச்சிட்டு போய் அந்த முனிவர் தன்னுடைய வேள்விச்சாலையில் வச்சிருந்தாராம். வேள்விச்சாலையில் வச்சு வேள்விகள் நிறைய செய்வார். செஞ்சா இவ வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாளாம். புகை கண்ணை மறைக்குது, காதை எரியுது, கண்ணை மறைக்கு எரியுது, இந்த வேள்வியெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் எதுக்கு செய்றீங்க அப்படின்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாலாம். அது சொல்றதெல்லாம் காதலியே வாங்கல, ஒரு வாட்டுக்கு ஒரு வேலையை செய்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு பிடிக்கல, நான் போயிடுறேன், எங்கேயாவது என்னை எங்கேயாவது அனுப்பிச்சிருங்க அப்படின்னு. அப்பதான் சொன்னாரா, சரி அப்ப செய், ஒன்று செய்ய, நீ நேரா கேகே நாட்டுக்கு போ, அங்க கைகைக்கு துணை இல்லைங்கிறாங்க, நீ அங்க கூட போய் இருன்னு அனுப்பிச்சு வச்சாராம். வந்து சேர்ந்தாளாம். அவதான் மந்திரங்கிற கூனியாம் அப்படின்னு சொல்றாங்க. வேள்விகளை செய்து எல்லாவற்றையும் பெறலாம் என்கிற போதும் கூட பெற்ற பொருள்களை அனுபவிப்பதற்கு வேள்விகளை செய்துள்ளா வந்துடும் பொருள். ஆனா அனுபவிக்கணும்னு சொன்னா சிவத்தினுடைய அருட்பார்வை கருணை இல்லாம அனுபவிக்க முடியாது. அந்த சிவம் தான் அதை ஊட்டுவிக்கும். செய்வானும்
செய்வினையும் அதன் பயனும் அப்புறம் சேர்ப்பான். ஒரு வினையை எப்பொழுதும் செய்து விடுகிறோம். அந்த வினையினுடைய பயனை உரிய காலத்திலே உரிய முறையிலே கொண்டு வந்து சேர்ப்பது சிவம் ஒண்ணுதான், வேற யாருக்கும் தெரியாது. அதனாலதான் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனேன்னார். வினையின் பயனை உரிய காலத்திலே உரிய அந்த ஆன்மாவிற்கு உரிய முறையிலே செலுத்துவார். அப்படி செலுத்துகிற அந்த சிவம்தான் எல்லாவற்றிற்கும் முதற் பொருள் என்று தெளிவது சித்தம். சித்தம் தெளியாமல் இருப்பது ஆணவத்தினுடைய அடையாளம். அந்த ஆணவத்தினுடைய அடையாளமாக விளங்கினான் தக்ஷன். அதனால அம்பாளையே தனக்கு மகளாக பெற்றும் கூட அந்த பெருமையை இழந்தான். ஆட்டுத்தலையை பெற்றான் இல்லையா? இந்த தலை அப்படி நின்று இந்த தலை இப்படி குனிஞ்சு இப்படியே ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டுத்தலை யார் இப்ப முழுமுதற் பொருள் சிவன் தானே? ஆமா ஆமான்னு ஆட்டிக்கிட்டே இருக்குது. அதை இங்க சொல்லுகிறார். சிவநிந்தை செய்கின்றவர்கள் இடத்துல இருப்பதும் பாவம்னு காட்டுறதுக்கு தான் மற்ற தேவர்களையும் தண்டித்தார். அவர்களெல்லாம் முன்னோர் முறைப்படி பூசையை, அந்த முறைப்படி பூசையை முடியார் சொல்லுகிறார். அப்ப எடுத்து சொல்லியிருக்கணும் தக்ஷன்ட்ட, தக்ஷா நீ செய்வது தவறு. எல்லாவற்றிற்கும் மூலப்பொருளாக இருக்க சிவபெருமான், அந்த சிவனுக்கே நாம முதல் அவிர்வாகத்தை தர வேண்டும். எனவே அவனுக்கே தா, நீ உன்னுடைய கோபதாபங்களை தள்ளி வைத்து விட்டு வேள்விகளை செய்கிற பொழுது முதற் பொருளாக சிவபெருமானை கொள் என்று சொல்லாமல் தக்ஷனுக்கு பயந்து போய் கூடவே இருந்ததினாலே பல்வேறு தேவர்களும் பல்வேறு முறைகளிலே துன்பத்தை அனுபவித்தார்கள். சூரியனுடைய பல்ல உடைச்சார், சரஸ்வதியினுடைய நாசியை அறுத்தார், சந்திரனை தரையில போட்டு தேய்ச்சார். இப்படி எல்லோரும் தண்டனையை அகோர வீரபத்திரனாலே அனுபவித்தார்கள். அதை சொல்லுகிறார் சுவாமி இங்கே. சிந்தினர், எதில் சிந்தினர்? அண்ணல் சினம் செய்ததாலேன்னாரு. அந்த கோபம், அந்த சினம் என்பது சிவனுக்கு மூணு வடிவம். யோக வடிவம், போக வடிவம், ரோக வடிவம். அந்த ரோக வடிவம் என்று சொல்லக்கூடிய ஆக்ரோஷம், அந்த நிலையத்தான் அவனை இருள் என்று சொல்லுவார்கள். அந்த நிலையில அருள் செய்கிற நிலையில அவனை சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே வருதுல்ல திருவாசகத்தில். சோதியனே ஜோதி வடிவமானவனே, சரி. துன்னிருளே செறிந்த இருளே, யார? சிவபெருமான. செறிந்த இருளேன்னு சொல்றார், இருளாக இருக்கிறவனேன்னு. சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே. இதுக்கு எப்படி உரை எழுதினார்கள் அப்படின்னு சொன்ன, சோதியனே உங்களுக்கு புரியுது, ஜோதி வடிவமானவனே. துன்னிருளே தோன்றா பெருமையனே. துன்னிருள் என்று சொன்னால் இருள்மயமான அந்த ஆணவத்தின் முன்பாக தோன்றாதவனே. என்னன்னு கேட்டா, யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆதலால் சத்தே அறியாது. இது சூத்திரம், மெய்கண்டார் சூத்திரம். இறைவனுக்கு முன்பாக அசத்து தோன்றாது, இருளுக்கு முன்பாக ஒளி தோன்றுமா? தோன்றாது. அதனால துன் இருளே தோன்றா பெருமையனே, இருள் தோன்றாத பெருமை உடையவனே என்று அதுக்கு ஒரு பொருள். இன்னொரு பொருள், நீ சோதியாக இருந்தாலும் வெளிச்சம் ஜாஸ்தியா இருக்கு, 1000 வாட் பல்ப் போட்டாச்சு. கண்டாக்டர் ஒருத்தர் போனாரு, அவருக்கு கண்ணு டெஸ்ட் பண்றதுக்கு உட்கார வச்சார். சின்னதா ஒரு எழுத்து வச்சார், இது என்ன சொல்லு அப்படின்னார். தெரியலன்னா. சரி, அதோட இன்னும் கொஞ்சம் பெரிய எழுத்து, இது என்ன தெரியல. இந்த எழுத்து பார்த்தார்ல, சரி இன்னும் கொஞ்சம் பெரிய எழுத்து,
இது என்ன தெரியல, என்ன எதை போட்டாலும் தெரியல. நல்ல இவ்வளவு பெரிய எழுத்தா ஒரு எழுத்தை காட்டி இது என்ன தெரியல, என்ன என்னையா எதை எழுதினாலும் தெரியலங்கிற. எனக்கு இவ்வளவு பெருசு கூட தெரியல, எனக்கு எழுத படிக்கவே தெரியாது, அது என்னன்னு தெரியலன்னா அவனை கொண்டு காட்டி இது என்ன இது என்னன்னா என்ன பண்றது? எவ்வளவு வாட்டு பல்பு போட்டா என்ன பண்றது? கண்ணே போயிடுச்சு, கேட்ராக்ட், கண்ணு தெரியல. இப்ப எப்படி இருக்குது? இருட்டா இருக்கு. இருட்டா இருக்கா? இது 1000 வாட்டு பல்பு போடுறேன், 1000 வாட்டு பல்பு போட்டாச்சு, இப்ப எப்படி இருக்கு? இன்னும் இருட்டா இருக்கு. கண்ணு தெரியாத பொழுது எவ்வளவு ஒளி ஏற்றினாலும் கண்ணுக்கு தெரிய போதா? இல்ல. சிவம் பெரிய சோதி பொருள் தான். ஆனால் பக்குவம் இல்லாதவர்களுக்கு தோன்றா பெருமை என, அவனுக்கு இன்னும் இருளாக இருக்கிற பெருமை என. இது இரண்டாவது பொருள். 2 பொருள் சொன்ன. ஆனா உண்மையிலே என்ன பொருள்னு பாருங்க. இறைவன் இருளாகவும் இருக்கிறவன். எப்ப இருளாக இருக்கிறான்னு கேட்டீங்கன்னு கேட்டா, நம்ம துகளர் போகத்தில் பார்த்தோம் அந்த இடத்த. அந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. இந்த கருவிகரணங்களை எல்லாத்தையும் நாம விட்டுட்டு தான் சிவத்தை தொடர்பு கொள்ளணும்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா இவைகளெல்லாம் ஊனக்கருவிகளாக இருக்கு. இவற்றுடைய தொடர்பை நீக்குகிற பொழுது அந்த சிவத்தோடு தொடர்பு கொள்ளுகிற அந்த நிலை கிடைக்கும். இது இப்ப இவற்றையெல்லாம் தொடர்பு விடுகிற பொழுது நமக்கு இருட்டு வந்துருது. கவனிக்கிறீங்களா? அப்ப அந்த இருட்டு வேற. இப்ப நம்ம ராத்திரி தூங்குறமே ஒரு இருட்டு, அந்த இருட்டு வேற. ஆனால் நினைவு இருக்கிற பொழுது, உணர்ந்தே கருவிகளிலிருந்து நீங்குகிற பொழுது, உணர்ந்தே கருவிகளில் இருந்து நீங்குகிறோம். உணர்ந்தே கருவிகளில் இருந்து நீங்குகிற பொழுது இறைவன் முதல்ல இந்த பதிஞானம் வருவதற்கு முன்பாக பாசஞானம் நீங்கி பதிஞானம் வருவதற்கு இடையில பசுஞானம் என்கிற ஒன்று வரும். அப்பொழுது தோன்றுவது இருளாகத்தான் தோன்றுவான். முழு இருளாக ஒரு சூன்யமாக தோன்றுவான். அப்ப அறிவு வேலை செய்யும் ஆன்மாவுக்கு. இப்ப தூங்கும்போது அறிவு வேலை செய்தா? இல்ல. தூங்கும்போது கருவிகரங்கள் கண்டவுடனே அறிவு வேலை செய்யல, அறிவு தொழிற்படலையே நமக்கு. ஆனால் கருவிகரணங்களை கடந்த நிலையிலே இருள் சூழ்ந்த நேரத்தில் அறிவு தொழிற்படும் ஞானிகளுக்கு. அந்த நேரத்தில் எப்படி தோன்றுவார்னா இருளாக தோன்றுவார். அப்புறமா தான் பதிஞானம் தோன்றி ஒளியாக தோன்றுவார். அந்த இருளாக தோன்றுகிறவரும் அவர் தான். இந்த இருளுக்கு தலைவனாக இருக்கிறவரும் அவர் தான். அதனாலதான் அவனுக்கு இருளப்பன்னு பேரு. இருளப்பன், இருளாண்டி. சாமிக்கு பேரு சிவனுக்கு இருளாண்டின்னு பேர் இருக்கு, இருளப்பன்னு பேர் இருக்கு. தெரியுமா? ஏன் இருளப்பன்னு பேர் அவனுக்கு? இருளுக்கு அப்பன், இருளுக்கு ஆண்டி என்று சொன்னால் ஆன்மாவுக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அவன் இருளாகவும் விளங்குவான். அதைத்தான் சொன்ன சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே. முதல்ல தோன்றாம இருக்கிற, அப்புறம் சோதியா வர, இரண்டுக்கு இடையிலே துன் இருளாகவும் விளங்குகிறாய். அந்த இருள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அந்த இருள் அந்த ஒளிக்கு அடைத்து செல்லுகிற இருள். அந்த இருள் அந்த ஒளிக்கு அழைத்து செல்லுகிற இருள். நானு இந்த கங்கை கொண்ட சோழபுரம் போன பொழுது அங்க சொன்னா உங்களுக்கு அந்த ஒரு இருள், ஊழி காலத்து இருள். நீங்க போனீங்களா? போனீங்களா? மேல நீங்க போனீங்களா ஐயா சுந்தரமூர்த்தி? மேல அந்த மேல ஈசான முகமா பார்ப்போம்ல, அப்ப மேல ஒரு அதுவா கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தில் மேல கூட்டு போயிடுவாங்க. மேல கூட்டு போய் அந்த அது பேரே ஊழி இருட்டுன்னு பேரு. ஊழி இருட்டுன்னு சொல்லி கூட்டு போறாரு. யாரு? அந்த வாட்ச்மேன் கையில் ஒரு டார்ச் லைட் வச்சிருக்காரு. சொல்லிட்டே கூட்டு போறாரு. எங்க இப்போ ஊழி இருட்டை காட்ட போறேங்க அப்படின்னு கூட்டிகிட்டே போறாரு. முதல்ல இருட்டை காட்டின ஒரே ஆள் அவர் தான் எனக்கு. இந்த இருட்டை கூட காட்ட முடியுமாண்டேன். வாங்க ஊழி இருட்டை காட்டுற பாருங்க அப்படின்னு கூட்டு போனார். அது ரொம்ப அற்புதமான அனுபவம் அந்த ஊழி இருட்டுங்கிறது. அந்த கோயில் மேல அந்த மூலவர் இருக்காரு இல்லையா, அந்த கற்ப கிரகம், அந்த கற்ப கிரகத்துக்கு மேல தானே கோபுரமே இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் ராஜராஜேஸ்வரன் கட்டின மாதிரி
மேலே தான், விமானத்துக்கு மேலே தான் எதுவே இருக்கும். விமானமே உயர்ந்த கோபுரம் தான். அதில் என்ன ஸ்ட்ரக்சருங்கிறீங்க, 4 அந்த அடுக்கு கட்டியிருக்கான் ஒவ்வொரு டயரா. அந்த ஒரு டயரில் தான் இந்த சுற்றி வர இடத்துல இந்த இருள் செய்திருக்கிறான். ரொம்ப அற்புதமாக இருக்கு. அதனால் இருள் என்று சொல்லுகிற பொழுது நாம் இந்த இருளை நினைக்கக்கூடாது. அந்த இருள் அதைத்தான் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனேனர். அப்படி இந்த தக்ஷனானவன் தன்னுடைய மகளாக அம்பாள் பிறந்தாள் என்கிற காரணத்தினாலே ஆணவம் அதிகமாகி சிவனையே நிந்தை செய்கிற அந்த நிலைக்கு சென்று இவன் கெட்டதும் இல்லாம இருக்கிற மற்ற தேவர்களையும் கெடுத்தான். அவரு கொஞ்சம் நெஞ்சம் பக்தியா இருந்தார் திருமால். அவரை கூப்பிட்டு உனக்கு நான் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் தரேன் வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் இவரை நம்பி அவரு பின்னால போய் கடைசியில் பாவம் அகோர வீரபத்திரரால் அடி தாங்க முடியாமல் மயங்கி விழுந்து அப்புறமா திருவடியை பிடிச்சுக்கிட்டு அவரு இவருடைய பாவங்கள் முழுவதும் எப்ப தீர்ந்ததுன்னா சூரபதுமனால அவருடைய துன்பம் அனுபவித்த பொழுது அந்த துன்பங்களை எல்லாம் அனுபவித்து முடிஞ்சுதான் தீர்ந்தது இந்த பாவம். இந்திரன் போய் சொல்லுகிறான், அங்க சிவபெருமானை பார்க்கறதுக்கு இந்திரன் போறான். சூரபதுமனுடைய தொல்லை தாங்க முடியல, சீர்காழியில ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். இந்திராணிய சிவபூஜை பண்ணிட்டு நான் போய் சிவனை போய் பார்த்துட்டு வந்தாருன்னு கைலாயத்துக்கு வந்தான். அங்க 4 பேருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். உள்ள விட மாட்டேன்ட்டான். நந்தி எம்பெருமா உள்ள விடல. எனக்கு உள்ள விட சொல்லி உத்தரவு இல்லைங்க, நீங்க போக முடியாதுன்னு. என்னையா முக்கியமா பார்க்க வந்தேன், நான் என் மனைவியே விட்டு சீர்காழியில விட்டுட்டு வந்திருக்கிறேன், நான் பார்த்து அவர்கிட்ட முக்கியமா கேட்கணும், சூரபதுமனால நான் எத்தனை நாள் ஓடி ஓடி ஒளியறது என்று கேட்கிறான். எல்லா தேவர்களும் மாட்டிட்டாங்க. யார்கிட்ட? சூரபதுமன்ட்ட. மாட்டாத ஒரே ஆள் யாரு தெரியுங்களா? யாரு? இந்திரன் தான். கட்டசிக்கு மாட்டலையா? திருமால் மாட்டினாரு, பிரம்மன் மாட்டிருக்காரு, வாயு, அக்னி, வருண, எல்லாரும், சூரியன், சந்திரன், நவகிரகம் எல்லாரும் மாட்டிட்டாங்க. ஒருத்தர் பாக்கி கிடையாது. ஆனா மாட்டாத ஒரே ஆளு இந்த இந்திரன். ரொம்ப ஆச்சரியம் இல்ல? கட்டசீருக்கு டேக்கா கொடுத்துட்டு இருந்தான். அப்ப கூட இந்த சீர்காழியில் இருக்கிற பொழுது இந்திராணி மட்டும் தனியா இருக்கும் பொழுது அப்படி மேல போகிற பார்த்துட்டு இந்திராணி தனியா இருக்கிறது கீழே வந்து இவன் போகும்போது என்ன பண்ணாங்க, நம்ம ஐயனாரை கூப்பிட்டு காவல் வைக்க சொல்லிவிட்டு அவரா மாசாத்தான் அப்படிங்கிறவனை காவலை வச்சுவிட்டு அவர் கிளம்பி போனார். அப்பதான் இந்த அஜமுகி வந்து அவ கையை வெட்டி விட்டாரு அவரு. அப்புறம் அவன் போயிட்டா, நான் எங்க அண்ணனை கூப்பிட்டு வரேன், நீ இங்கே தானே இருக்கிற, எப்படி இந்திரன் வருவான்ல, நான் பிடிச்சிட்றேன்ட்டு போனான். அப்புறம் இந்திரன் வந்து 2 பேரும் சேர்ந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அப்புறம் வேற இடத்துல போய் மேருமலையில் ஒளிஞ்சு எங்கெங்கயோ ஒளிஞ்சு 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 கடைசியில ஜெயந்தன் கூட அவன் புள்ள மாட்டிட்டான். ஜெயந்தன் அவனை கொண்டு ஜெயிலில் வச்சுட்டான். எல்லாரும் மாட்டினாங்க. எல்லாரும் ஏன் பிடிச்சி வச்சான்னா எனக்கு வேணுங்கிறது இந்திரன் தான். சூரபதுமனுடைய ஒரே குறிக்கோள் எனக்கு இந்திரன் தான் வேணும். அதுக்காக நான் உங்க எல்லாரையும் என்ன வேணாலும் பண்ணுவேன். அங்க கடைசி வரைக்கும் வரல, இப்படி வரல. காரணம் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். கடைசி வரைக்கும் அவன்கிட்ட மாட்டாத ஒரே காரணம் இந்திரன் தொடர்ந்து சிவ பூஜை செய்து வந்தான். அந்த கஷ்டமான காலத்தில் கூட சிவ பூஜையை என்னைக்குமே விடலவன். அங்க சீர்காழியில போய் ஒளிஞ்சிருக்கும் போது கூட அந்த ஒளிஞ்ச இடத்துல சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி அங்க பூஜை பண்ணிட்டு இருந்தான். அதுக்கு பூ எடுக்கிறதுக்கு நந்தவனத்துக்கு தண்ணி பத்தலையான்னு சொல்லித்தான் போய் வேண்டி அகத்தியர் காவிரியை கொண்டு வந்து அங்க பாய செய்து அந்த காவிரி வந்தது. சிவபூஜையை செய்த ஒரு காரணத்தினால இந்திரன் மட்டும் மாட்டல. மித்தவங்க பண்ணலையா? பண்ணாங்க. ஆனா அப்பப்ப லீவ் விட்டுருவாங்க. இன்னைக்கு பந்து, அதனால இன்னைக்கு சிவபூஜை நாளைக்கு சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆனா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அந்த சிவபூஜையை விடாம செய்தவன் இந்திரன். அதனால கடைசி வரைக்கும் மாட்டலையே அவன். அவன் தெரிஞ்சுக்கிட்டான் இது ஒண்ணுதான் உபாயம் இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு. அவன் போய் அந்த வாசல்ல நின்று நந்தியம்பெருமா உள்ள விடலன்னு உடனே ஒரு யோசனை வந்தது. வெளியில தானே பார்க்க முடியல, உள்ள இருக்காருல்ல, உள்ள இருந்து பிடிச்சிருவோம் அப்படின்னுட்டு போய் தவம் இருந்தா வெளியில வந்துட்டார். அப்ப சிவபெருமான்ட்ட முறையிடுகிறான், சூரபத்மனால தொல்லை தாங்க முடியல, நாங்க ரொம்ப சிரமப்படுறோம் சாமி, எங்களுக்கு விடுதலையே கிடையாதா, விடிவு காலம் கிடையாதான்.
மெய்மையதகன்ற தக்கன் வேள்வியில் இருந்த பாவம் நோதக உழந்தீர் சொல்றார் சிவபெருமான். மெய்மையதகன்ற தக்கன் வேள்வியில் இருந்த பாவம் நும்மிடை இருந்தது, அதனால் நோதக உழந்தீர். தக்ஷனுடைய வேள்வியிலே கலந்து கொண்டீர்கள் அல்லவா, அந்த வினை பயன் இன்னும் உங்களுக்கு இருக்கு. அந்த பயனைத்தான் நீங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. எம்மிடை ஒரு சேய் வந்து வெம்சூரை காதி இம்மன உனை காப்பான் என புகன்று இறைவன் போனான். சரி, கவலைப்படாத, என் மூலமாக ஒரு சிறுவன் தோன்றுவான், ஒரு மகன் தோன்றுவான். எம்மிடை ஒரு சேய் வந்து வெஞ்சூரை காதி, எம்மிடை ஒரு மகனானவன் தோன்றி அந்த சூரபதுமனை கொன்று உம்மையெல்லாம் காப்பாற்றுவான் என புகன்று இறைவன் போனான். அப்பதான் முருகப்பெருமான் வருவாருங்கிற செய்தியை அப்பதான் சொன்னான். அப்ப இந்திரன் கடைசி வரைக்கும் அந்த சிவ பூஜையை விடாமல் செய்து வந்த காரணத்தினாலே என்ன துன்பம் வந்தாலும் சரி, என்ன துயரம் வந்தாலும் சரி, எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில் அது ஒரு பிடிச்சிக்கணும். அப்படியா ரொம்ப பேர் சிவபூஜைன்னா யோஜனை பண்ணுறேன். சிவபூஜைன்னு சொல்றீங்களே சார், நம்மெல்லாம் பண்ண முடியுமா, அது நமக்கெல்லாம் பண்ணுறதுக்கு முடியுமா சார், அது ரொம்ப செலவாகுங்கிறாங்களே, அதுக்கு ஏற்பாடெல்லாமே ரொம்ப நாள் பண்ணணுமாமே அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப எளிய முறையில் சிவபூஜை செய்யலாம். சிவபூஜை செய்கிற பொழுது நினைவு முழுவதும் சிவன் மேல, அவனே முழுமுதற் பொருள், அவன் ஒருவனே எல்லாவற்றிற்கும், அவன் தான் நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தான், திரும்ப போகும்போது அவன் தான் கூட்டிட்டு போறான் இல்லையா, அவன் தானே கொண்டு வந்தான். இங்க நாமாவா வந்தோம், எந்த பஸ் பிடிச்சி வந்தோம், 21B எதை பிடிச்சி இங்க வந்து சேர்ந்தோம் எப்படின்னே தெரியல, இப்படியோ வந்து சேர்ந்துருக்கிறோம், கொண்டு வந்து விட்டான்ல, கூட்டு போறது அவன் தான் கூட்டு போறான். அப்ப என்னை அழைத்து வந்தாயப்பா, எனக்கு துணையாக நிற்கணும், என்னைக்கும் ஒன்று நான் மறவாத நெறி வேணும் என்று திருமுறை நெறியிலே நின்று ஒரு விளக்கை ஏற்றி, விளக்கை ஏற்றுறதுக்கு என்ன இல்லை சார், திரி இல்லை சார், விளக்கே இல்லை சார், பரவாயில்ல, அதுவும் இல்லைன்னா போடும், திருமுறை பாடல்கள் இருந்தால் திருமுறை பாடல்களை பாடி, என்ன தெரியுமோ தேவாரம், என்ன தெரியுமோ திருவாச்சகம், அந்த பாடல்களை உள்ள முருக பாடி, மலர்கள் இருந்தால் ரொம்ப விசேஷம். புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு, அந்த நீரை எடுத்து விழாவி அந்த பூவை எடுத்து அர்ச்சித்தோம்னா போற்றி சொல்லுங்க, 8 போற்றி, அதுதானே சிம்பிளா வச்சாரு மணிவாசகர். ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. 8 பூ செல்லம் இல்லையா, நேரம் இருக்கு. வேயூர் தோழி பங்கன் பதிகம், அப்பர் சுவாமியுடைய கூற்றாயினவாறு பதிகம், இல்ல போற்றி திருத்தாண்டகம், கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கழடைந்தார் செல்லும் கதியே போற்றி அற்றவர்காரமுதம் ஆனாய் போற்றி அல்லல் அறுத்தடியேனை ஆண்டாய் போற்றி மற்றொருவர் கோப்பில்லாம் வந்தா போற்றி. நாம இந்த போற்றி சொல்லுகிற பொழுது உள்ளமெல்லாம் வன்பால் வைத்தால் அதுதான் பூசை. இந்த சிவபூஜையை நாம தினந்தோறும் செய்யணும். நாம செஞ்சா நம்ம குழந்தைங்க செய்யும். நாம எப்படி குழந்தைங்களுக்கு நாம எப்படி கொண்டு போய் அதை கொடுத்துட்டு போறது, நாம செய்து காட்டி தான் கொடுக்கணும். செய்யுன்னு சொல்லிட்டே இருந்தா செய்யாதுங்க. பூஜை பண்ணியா, நீ பண்ணியான்னு கேட்பான் திரும்பி. பசங்கள்லாம் அப்படிதான் இருக்குது. இப்ப நீ பண்ணியா, நீ பண்ணல, என்ன பண்ண சொல்ற? ஆமா, நாம என்ன செய்யறோமோ அதையே செய்யும் அது குழந்தை. அப்படித்தானே குழந்தைங்க அந்த தெளிவு
நாம குழந்தைங்களுக்கு அந்த பூஜையை சிவபூஜையினுடைய முக்கியத்துவத்தை சொல்லணும். நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னுடைய தாயார் அந்த விளக்கை ஏற்று சாமி கும்பிடு அப்படின்னு நான் எனக்கு அப்போ வயசு 6 வயசு இருக்கும். 6 வயசு 7 வயசு யோசனை பண்ணி பாருங்க. 5 6 வயசு 7 வயசுலேயே நல்லா நினைவு இருக்கு. அப்போ நமக்கு தி ஏர்லியர் த பெட்டர். இதெல்லாம் இப்போ இந்த குழந்தையிலேருந்து வந்ததுன்னா அது சிறப்பாக இருக்கும். பூசைங்கிறது என்னங்கிறது தெரியாமையே பண்ணுவாங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. அப்புறம் அதனுடைய தன்மையை தெரிந்து செய்கிற பொழுது அதனுடைய பயன். நால்வர் பெருமக்களும் அறிவு தெளிவுக்காக போனார்கள். இந்திரனும் போனான். எல்லாரும் சிவனை போய் சிவபூஜை செய்தார்கள். நாமும் சிவபூஜை செய்யணும். ஆனால் தக்ஷன் சிவனை மருமகனாக பெற்றும் கூட சிவபூஜை பண்ணல. அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பாருங்க, அந்த நிலையை பாருங்க. நேராகவே வந்திருக்காரு, பூஜை பண்ணிருக்கலாமே, அம்பாளையும் அறிவு வச்சுக்கிட்டு. எவ்வளவு ஒரு பெரிய வாய்ப்பு. சாமியே உட்காருங்க, நீங்க அம்மா உட்காருமா. எல்லாரும் படத்தை வச்சு சிலையை வச்சு பண்ணுவாங்க. நான் உங்களையே உட்கார வச்சு பண்றேன்னு பண்ணிருக்க வேண்டாமா? அதை விட்டுட்டானே. காரணம் அறிவுல தெளிவு இல்லை. அதனாலதான் சிவபூஜை செய்ய செய்ய அறிவுல தெளிவு உண்டாகும். இப்ப நாலாவட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, சிவபூஜை செய்யறது என்பது பெருமைக்காக செய்வதோ, சிவபூஜை செஞ்சா மற்றவன் பெரிய சிவானுபூதி சில சிவ பழண்டா இது அப்படின்னு கேலி செய்கிற அளவுக்கு அதை கொண்டு போய் விட்டுட்டார்கள். உண்மையான அன்போடு அதை செய்கிற பொழுது அதற்குரிய பலனை தாராமல் போகாது. சிவபூஜைக்கு இருக்கிற வல்லமை நீங்க நினைத்து பார்க்க முடியாது. அந்த அன்பு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். மாசலாமணி தேசிகர்கிட்ட இருந்தார் நம்ம மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் உள்ள. அவருடைய ஆதரவில் இருந்தார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். 10 கம்பன் வாங்க அவரை. அவரு மடத்தில் தங்கி இருக்கிற பொழுது இரவு அந்த அந்த மடத்தில் திருவாவடுதுறை மடத்தில் தங்கி இருக்கிற பொழுது இரவு மாலை 7:30 8 மணிக்கு அந்த பூசையை முடிச்சுட்டு அங்கே சாப்பாடுக்கு போய் சாப்பிடுவாங்க. அழைப்பார்கள், போய் சாப்பிடுவார். ஒரு நாள் இவர் எங்கேயோ போயிட்டு வந்தார். மகாவித்வான் போயிட்டு வந்துட்டு குளிச்சு கிழிச்சிட்டு பூஜை பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஆதீனம் வந்துருச்சு. மாசலாமணி தேசிகர் ஆதீனம் வந்து சாப்பிடலாமா வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் என்ன சிவ பூஜை பண்ணல, பண்ணிட்டு வருவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப பெரியவங்க கூப்பிடுறாங்க. ரொம்ப பெரியவங்க கூப்பிடும் பொழுது நாம ஒன்றும் சொல்ல முடியாது. மகாவித்வானுக்கு உள்ளமெல்லாம் பூஜை பெட்டியில் வச்சிருக்கிற சிவலிங்கத்து மேல ஐயோ பூஜை பண்ணாம இவர் வாங்கிட்டாரு. உத்தரவுன்னு இவர் கிளம்பிட்டார். அவர் முன்னால போறார், இவர் பின்னால போறார். இந்த மடத்திலிருந்து அந்த மடப்பள்ளிக்கு அங்கதான் அந்த அமர்ந்து சாப்பிட்றதுக்கான இடம். போற வழியில இந்த இடத்துல இருந்து அந்த இடம் போற வழியில தோட்டமா இருக்கும். அந்த மடத்துக்கு போற வழியில இவர் என்ன பண்ணார், அவர் முன்னால போறார் ஆதீனம், இவர் பின்னால வர்றார். வந்தவர் என்ன பண்ணார், இந்த பொட்டியில் இருக்க சிவத்தை நினைச்சு ஒரு செடி இப்படி வளர்ந்து இருந்தது. கையால பிடிச்சி 2 தலை அதுல இருந்து, அது சரசரமா இருக்கும், நீள நீளமா இருக்கும் அந்த இலை. அதை பிடிச்சி இழுத்து மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டார், சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம்னு அப்படியே தூக்கி போட்டு போயிட்டார். சரி பூஜை பண்ண மாதிரி ஒன்றும் இல்லாததுக்கு இதையாவது செய்தோம் அப்படின்ட்டு நாங்கள் போய் அவரோட உட்காந்து சாப்பிட்டார். சாப்பிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சா ரொம்ப நாடி பேசுவாங்க. பல்வேறு விஷயங்களை எல்லாம் பேசினார். பேசி முடிச்சா அப்புறம் இவர் வந்துட்டார். திரும்ப வந்து சயனிக்கிற பொழுது படுக்கலான்னு போகிற பொழுது இவருக்கு அந்த பூஜாமூர்த்தியை பார்த்துட்டு தூங்கணும்னு, அவங்களுக்கெல்லாம் பூஜாமூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு தான் இரவு தூங்குவார்கள். அதை பார்த்துட்டு தூங்கணும்னு சொல்லிட்டு அந்த நீளமா இருக்கிற பெட்டி அப்படி திறந்து தரிசனம் பண்ணி திறக்கிறார். அந்த பறிச்சு போட்டாரு பாருங்க இலை, அது உள்ள இருந்தது. அந்த பொட்டி உள்ள தூக்கி வாரி போட்டு அதுந்துட்டார்.
அது என்ன, அது ஒரு சிங்க்ரனைசேஷன் பாருங்க. மனசு அந்த மூர்த்தியை நினைச்சது, இவர் எங்கேயோ அந்த இலைய பறிச்சு அந்த மூர்த்தியை நினைச்சு போடுறாரு. சிவம் அங்கிருந்து அதை கேட்ச் பிடிக்குது, வாங்குது. அதுதான் சிவத்தினுடைய வல்லமை, பெருமை. அவங்க என்ன அளக்க முடியும்? அவருடைய பெருமையும் அவருடைய வல்லமையும் யாரால் அளக்க முடியும்? சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்குள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். பொன்னும் மெப்பொருளும் தருவானை போகும் திருவும் புணர்ப்பானை பின்னை என்பழையை பொறுப்பானை பிழையலாந்த பிற பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை எளிவந்த பிரானை. நெளிந்தார் கலங்கிடினும் நீ கலங்காதே, அழிந்தாங்குடனே. யாரோடு? எம் ஆதியின் உடனே. அம்பாளை சொல்லுகிறார் திருமூலர். யார் வேணாலும் சிவனை விட்டு பிரிஞ்சிருக்கலாம், ஒரு சமயத்தில் சேர்ந்திருக்கலாம், ஒரு சமயத்தில் பிரிஞ்சிருக்கலாம், ஒரு சமயத்தில் மறந்திருக்கலாம். ஆனால் விழிந்தானது தக்கன் வேள்வியை வீய சுழிந்தாய் அருளினாய் தூய மொழியாளே. நீ தட்சனுடைய வேள்வியை அழித்தது அகோர வீரபத்திரர் என்று சொல்லுகிறார்கள். அகோர வீரபத்திரர் அனுப்பிச்சு அந்த தக்க யாகத்தை துவம்சம் பண்ணும்படி அனுப்பிச்சார் சுவாமி என்று சொல்லுகிறார். அவர் வந்து துவம்சம் பண்ணார் என்று சொல்லுகிறார். அவரா பண்ணார்? அம்மா நீளமா பண்ணேங்கிறார். யாரு? திருமூலர். அம்பாளை பார்த்து சொல்லுகிறார், நீளவா பண்ண. வேள்வி நடக்கிற பொழுது அவனுக்கு புத்தி சொல்ல வேண்டும், என்னவா இருந்தாலும் நம்ம தந்தையாய் இருக்கிறானே என்று வந்து புத்தி சொன்னான். வேள்வியை அழிக்கணுங்கிறது சிவனுக்கு எண்ணம் இல்லை. சிவனை முழுமுதற் பொருளாக வைக்காமல் வேற யாரையோ வச்சுட்டு பண்றாங்கன்னும் போது சிவனுக்கு ஒன்றும் கோபம் வரல, ஒன்றும் வரல. ஏதோ வச்சுட்டு போறாங்க, யாரோ ஏதோ பண்ணிட்டு போறாங்க, நமக்கு என்ன திருமால் வச்சு பண்ணா பண்ணட்டும் என்ன அப்படின்னு விழுந்துட்டார். ஆனா என்ன நிகழ்ந்ததுன்னா, இந்த அம்மா புத்தி சொல்றேன்னு கிளம்பி போச்சு. அம்பாள் போய் அவனுக்கு சொன்ன, சிவனை மறக்கிறாயே, சிவனை முழுமுதற் பொருளாயிற்று, அவர் இல்லாமல் ஏதும் கிடையாது. என்னை நீ மகளாக பெற்றதே அவனுக்கு திருமணம் முடித்து கொடுக்கத்தானே. வேள்வியை செய்கிற பொழுது சிவனை அவமரியாதை செய்வது போல இத்தனை பேரை அழைத்து செய்கிறாயே, அது தவறல்லவான்னு எடுத்து சொன்னான். யார் நீன்னு கேட்டான் அவன். அகந்தையினாலே அறிவு மழுங்கி போனவனுடைய வேள்வி அழிந்து போக அப்படின்ட்டு வந்துட்டாங்க அந்த அம்மா. அதுதான் அகோர வீரபத்திரரா வந்தது. போய் வந்து சொன்னாங்க, ஒன்றும் சரிப்படாது சாமி, தட்டினாதான் இவன் சரிப்படுவான்ட்டாங்க. சுவாமிகிட்ட போய் சொல்லி கேட்கறது இல்லை, தட்டுனாதான் சரிப்படுன்ட்டாங்க சுவாமிகிட்ட போய். சரின்ட்டாரு, அவ்வளவுதான். அம்பாள் என்ன சொல்றாளோ அதுதான். அவ பாடுறதுக்கு இவர் ஆடுவார், அவ போடுற தாளத்துக்கு இவர் ஆடுவார். அப்படித்தான் தெரியலையே, அவ பாடுற இவ ஆடுறார். அவ தாளத்துக்கு தான் சுவாமி ஆடுறதா எழுது சொல்ல பெறுகிறது. சுவாமியினுடைய கருத்து அறிந்து முடிப்பாள் அவள். அவள் என்ன எண்ணுகிறாளோ அதை சாமியும் செய்து முடிப்பார். அதான் ஆற்றல். அதை இங்கே சொல்லுகிறார். விழிந்தானது தக்கன் வேள்வி வீய. அந்த தக்கன் விழிந்தான், அழிந்து போகக்கூடியவன். ஏன் அழிந்து போகக்கூடியவன்? சிவனை யார் ஒருவன் நிந்தை செய்கிறானோ அவன் அழிந்து போகக்கூடியவன். சிவனை வணங்குவதற்குரிய நெறியில நின்றுவிட்டு சிவனை வணங்காமல் அவனை ஏசுகின்ற அவன் அழிந்து போகிறான். விழிந்தானது வேள்வி, விழிந்தானது தக்கன் வேள்வி வீய, அது அழிந்து போகும்படியாக சுழிந்து அங்கே நீ கோபித்தாய், முனிந்தாய். அது அங்கனவே நிகழ்ந்து முடிந்தது. அப்புறமா அந்த அந்த யாகசாலையை பார்க்கறதுக்கு சுவாமியை கூட்டிட்டு அம்பாள் வந்தா. அம்பாள் வந்தோடனே இறந்து போவங்களாம் பார்த்துட்டு ரொம்ப பெரிதாப்பட்டு அதுக்கப்புறம் அருள் செய்தார். அவ அருள் செய்தது அத்தனை பேரும் உயிர் பிழைத்தார்கள். அதை சொல்லுகிறார், நீ அருள் செய்தாய் தூ மொழியாளேங்கிறார். தக்கன் வேள்வியிலே பலரும் பலவிதமாக தண்டிக்க பெற்றாலும் கூட உன்னுடைய திருவருளினாலே அவர்களெல்லாம் அருள் பெற்றார்கள். யாரு எங்க எத்தனை பேர் வேணாலும் மாறி இருக்கலாம். அவர் சொல்லுகிறார், நெளிந்தார் கலங்கிடினும் அது சொன்னார்.
அது எப்படி போனா ஆர் நெளிந்து கலங்கிடினும், யாராக இருந்தாலும் அவர்கள் மனசு மாறி கலங்கினாலும் கூட அம்மா நீ கலங்க மாட்ட, உன் புருஷனை விட்டு நீ போக மாட்ட, நீ கூடவே தான் இருப்ப. எல்லாரும் போயிருக்கலாம், எல்லாரும் மறந்துருக்கலாம். தட்சன் வேள்விக்கு எல்லாரும் போனாங்க. அந்த அம்மா அறிவுரை சொல்றதுக்காக போச்சு. நீ போய் அந்த அறிவுரை சொல்றதுக்காகத்தானே போன. மற்றவெல்லாம் கூட திருமால் கூட போயிட்டார், ஆனா நீ ஒருத்தி தான் போகல. அதான் பெண்ணின் பெருமை. அதை சொல்ற உங்களுக்கு சொல்லலான்னு தெரியல. தமிழ்ல பெண்ணுக்கு கொடின்னு பேர் உண்டு தெரியுங்களா? சொல்லல பின்னால பெண்ணுக்கு ஏன் கொடின்னு சொன்ன ஞாபகம் இல்லையா? சொல்லிருக்கா? இல்ல. ஓ, உங்களுக்கு வேற எங்கேயும் சொல்லிருக்க. ஒருத்தர் கேட்டாரு, ஒரு மாணவர், எங்க பெண்ணை கொடி கொடிங்கிறாங்களே, எப்படி அது கொடின்னு சொல்ல முடியும்? பெண்ணை இவ்வளவு பெரிய பொய் பேசுறாங்களே இந்த புலவர்கள்லாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஓ எதுக்காக அதை சொல்றான்னு புரிஞ்சுக்கையா நீ? புலவர்கள் ஏன் பெண்ணை கொடின்னு சொல்றாங்கன்னு காரணம் சொல்றேன் கேளு அப்படின்னு. ஒரு ஆத்தங்கரை ஓரமா பெரிய ஒரு வேங்கை மரம் இருந்தது. அந்த வேங்கை மரத்துல அந்த பொன்னிறமான பூக்கள் பூக்கும். அது அப்படியே உதிர்த்ததுன்னா அந்த ஆத்துல அதை விழுந்ததுன்னா அப்படியே தங்கத்தகடு பரப்புனது மாதிரி இருக்கும். அப்படியே தக்க 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 தக்கன்னு பார்க்கறது அவ்வளோ அழகா இருக்கும் அந்த ஆறு. அது எப்போ அப்படி உதுக்கும்னா, அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரத்தை ஒரு கொடி பின்னி இருக்கும். அந்த கொடி இந்த மரத்தை பின்னி மேலே இருக்கும். அது எப்பப்பெல்லாம் அந்த மரத்தை இருக்குதோ அப்பெல்லாம் அது ஒரு சிலுத்து சிலுத்து அந்த மலர்களை அது கொட்டும். இந்த மரத்தினுடைய நிழல்ல நிறைய விலங்குகள் இவ்வளவு பெரிய மரம் நிழல் இருக்கு. அந்த நிழல்ல நிரம்ப விலங்குகள் தங்குச்சு, சௌக்கியமா இருந்தது. மரம் பெரிய மரம், அதனால பல பறவைகள் கூடு கட்டிச்சு. கூடு கட்டி அதிலேயே வாழ்ந்தது. அந்த மரம் அத்தனை பேருக்கும் அவ்வளவு சௌக்கியத்தையும் தந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் பெரிய காத்தடிச்சது, புயல் அடிச்சது, பெரும் புயல் அடிச்சது. அந்த புயல்ல மரம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. மரம் ஆட ஆரம்பிச்சு ஈடு கொடுக்க முடியாம ஆட ஆரம்பிச்சோம். அதுக்கு கீழே இருந்த விலங்குகள்லாம் ஐயோ இனிமே கீழே இருந்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது என்று சொல்லி அதாவது தன்னுடைய வேற இடத்த பார்த்து போயிடுச்சு. எங்க கார்பரேஷன் ஸ்கூல் இருக்கு போயிடலான்ட்டு அங்கங்க போயிடுச்சு. இங்கே இருக்க முடியாதுன்னுட்டு மரத்தில் தங்கி இருந்த பறவைகள் அவைகளும் இடத்த காலி பண்ணிட்டு கிளம்பிடுச்சு. இந்த மரம் எப்போ விழுமானோ தெரியலன்ட்டு. அடித்த காற்றுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் மரமானது அடியோடு சாய்ந்து வேரை பீத்துக் கொண்டு அப்படியே ஆத்துல விழுந்தது. அது கீழே தங்கியிருந்த விலங்குகள் போயிடுச்சு, மேலே தங்கியிருந்த பறவைகள் போயிடுச்சு. ஆனா அந்த மரத்தை சுத்தி இருந்தது பாருங்க கொடி, அது மட்டும் அந்த மரத்தை விடாம பிடிச்சுக்கிட்டு மரம் விழுந்த பொழுது தானும் சேர்ந்து அதோட விழுந்தது. இந்த பெண் இருக்கிறாளே அவ கொடி போல. அவ எப்படின்னா கணவனோடு சேர்ந்து வாழுகிற பொழுது அவனுக்கு நன்மை விளைகிற பொழுது அவன் கூடவே இருப்பா. அப்பொழுது அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காக அவருடைய உறவினர்கள் வருவார்கள். மர நிழல்ல தங்க வருகிற விலங்குகள் போல, அதிலேயே கூடு கட்டி தங்குகின்ற பறவைகள் போல அந்த குழந்தைகள்லாம் இருக்கும். ஆனால் ஒரு கஷ்டம், ஒரு கேடு காலம் வந்து விட்டது, ஒரு கஷ்டம் வந்து விட்டது, ஒரு துன்பம் வந்து விட்டதுன்னா இந்த பறவைகள்லாம் போன மாதிரி பிள்ளைங்களாம் கூட போயிடும். இந்த விலங்குகள் போனது போல உறவுக்காரர்கள் எல்லாம் போய் விடுவார்கள். ஆனால் இந்த மனைவி என்பவள் இருக்கிறாளே, அவள் மட்டும் துயரம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இவனை விட்டு நீங்காமல் அவன் வீழ்ந்தால் அவனோடு சேர்ந்து இவளும் வீழ்வாள், அந்த மரத்தின் கொடி போல என்பதினாலே பெண்ணை கொடி என்று சொன்னார்கள் பெரியவர்கள். அதத்தான் மாணிக்க மலையில மரகத கொடி போல என்பார் சிவபெருமான். மாணிக்க மலை, அதுல மரகத கொடியாம், பச்சை கொடி, கரும்பச்சல்ல அம்மா. இவரு சிவப்பா இருப்பாரு. மரகத கூவால் திருவாசகத்தில் வருத மாணிக்க பிறக்கமா, மரகத கூவால் மாணிக்க பிறக்கம் சொல்றாரு பாருங்க. அம்பாளும் சுவாமி சேர்ந்து இருக்கிறது பவள மலையில மரகத கொடி படர்ந்திருப்பது போல, அந்த மரகத கொடி அப்படி படர்ந்திருப்பது போல. அதை இங்கு சொல்லுகிறார் சுவாமி. யார் எப்படி நீங்கி இருந்தாலும் கூட அம்மா நீ சிவனை விட்டு நீங்க மாட்டாய், நீ பாகம் பிரியாள். அப்ப சிவனும் சிவனுடைய ஆற்றலுமாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் திருவருட் சக்தி இருக்கிறதே, அது நீங்காத நிலையில் இருக்கிறது.
எனவே சிவபூஜை செய்கிறவர்களுக்கு சிவனை விட்டு நீங்காத அந்த திருவருள் சக்தி கிட்டும். ஆனால் சிவனை விட்டு நீங்கிறவர்களுக்கு திரோதானம் என்று சொல்லக்கூடிய சக்தி தான் வரும், துணை. வேறு தெய்வங்களை வழிபடுகிறவர்களுக்கு சிவம் தம்முடைய திரோதானத்தால அருள் செய்வார். தம்மையே வழிபாடு செய்கிறவர்களுக்கு அவர் திருவருளினாலே வழிபாடு அருள் செய்வார். அந்த திருவருள் தான் அறிவு தெளிவை ஏற்படுத்தும். அந்த திருவருள் தான் பெரும் செல்வத்தை ஈனும். அதை சொல்லுகிறார் தக்கன் வேள்வியில சொல்லுகிற போது சொல்லுகிறார், நிறைவு பாடலாக 9வது பாடல்ல சொல்லுகிறார், யார் வேணாலும் தெளிவில்லாமல் இருக்கலாம், விட்டு விலகி போயிருக்கலாம், ஆனா நீ விலகவே மாட்ட, நீ அவன் கூடவே இருப்ப, நீ அவன் கூடவே இருக்கிறேங்கிற காரணத்துக்காகத்தான் நான் உன்னை கேட்டுக்கிறேன், எப்போ அவனையே வழிபாடு செய்வதற்கு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும், திருவருள் கிட்ட வேண்டும் என்று கேட்கிறார் அந்த சிவபூஜை. எனவே தக்கன் வேள்வியில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக திருமூலர் சொல்லுவது, அறிவிலே தெளிவின்மையின் காரணமாக நாம் ஆணவத்தின்பால் பட்டு சிவனை நிந்தை செய்கிற கூட்டத்திலே சேர்ந்திருந்தாலும் நமக்கும் அந்த தண்டனை உண்டு. எனவே சிவபூஜை செய்வதும் சிவனை வழிபாடு செய்வதும் அறிவிலே தெளிவை ஏற்படுத்தும். அறிவு தெளிவே நமக்கு ஆனந்தத்தை நல்கும், ஆனந்தத்தை விளைவிக்கும். சிவபூஜை மிகவும் இன்றியமையாதது. அந்த சிவபூஜையை செய்தது சிறந்த ஞானிகள். ஆனால் தக்ஷன் மருமகனாக அவரை அடைந்திருந்தும் கூட அந்த பேற்றை பெறவில்லை. நாம் சிவபூஜையை நாள்தோறும் செய்ய வேண்டும், சிவனை வணங்க வேண்டும், சிவனையே முழுமுதற் பொருளாக கருத வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.